சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா? டாஸ்மார்க் முறைகேடு புகார் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பியிருக்கான். அமலாக்கத்துறை என்ன நினைத்து கொண்டிருக்கு? மாநில அரசின் விசாரணை நடத்தும் உரிமையை அமலாக்கத்துறை பறிக்க பார்க்கிறதா என்றும் தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் கேள்வி எழுப்பியிருக்காரு. சந்தேகம் இருந்தாலே அலுவலகம் உள்ளே புகுந்து ஆவணங்களை எடுத்து சென்று விடுவீர்களா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழகத்தில் டாஸ்மார்க் மதுபான கடைகளில் அதிக விலைக்கு மதுபான விற்பனை செய்யப்படுகிறது. பார் உரிமம் வழங்குவதில் முறைகேடு உள்ளிட்ட புகார்களில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததா சொல்லப்படுது. இதற்கு காரணம் ஆளும் கட்சியாக திமுகவில் உள்ள செந்தில் பாலாஜி என அவர் மீது குற்றம் சாட்டி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதைத் தொடர்ந்து 2024 அதாவது 2017 முதல் காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த 41 வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சது. தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் சென்னையில் உள்ள டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினாங்க. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மார்க் நிர்வாகத்தின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையில் நடைபெற்றது. அப்போது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது. அமலாக்கத்துறை என்ன நினைத்து கொண்டு செயல்படுகிறது என கேட்ட தலைமை நீதிபதி மாநில விசாரணை அதிகாரத்தின் உரிமையை பறிக்க முயல்கிறதா என்று கேள்வியும் கேட்டாங்க. சந்தேகம் இருந்தாலே அலுவலகத்துக்குள்ள நுழைந்து ஆவணங்களை எடுத்து செல்வது எவ்வாறு சரியாகும்? ஒரு அதிகாரி தவறு செய்திருந்தால் அவரிடம் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். சிபிஐ கூட சோதனை செய்வதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அரசிடம் தகவல் அளிக்கிறது என்றும் நீதிபதி கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். மேலும் டாஸ்மார்க் முறைகேட்டில் இதுவரை என்ன கண்டுபிடிச்சிங்க? அதை சம்பந்தப்பட்ட யாரையும் நீங்கள் கைது செய்யவே இல்லையே, என்னதான் ஆனது? செந்தில் பாலாஜி மீது வழக்கு சுமத்தினீங்க, அவரை கைது செய்தீங்க, ஆனாலும் அவர் வெளியே தானே இருக்கார். கூடிய விரைவிலே இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார்? டாஸ்மார்க்குகளில் 10 ரூபாய் அதிகம் வசூலிப்பது யார் என்கின்ற விவரத்தையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அதை பற்றின அறிக்கை வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்படுவாரா, சிறையில் அடைக்கப்படுவாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக பதிவிடுங்க.